வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டியூக் 390 BS6 லைட்டு என்னென்ன மோடு இருக்குது, எப்படி வந்து அது ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம லைட்டு போடும்போது. ஸோ அதை தான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நான் இப்போ சாவி ஆன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் கன்சோல் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம் நைட் மோடில். ஸோ நைட் டைமில் இது பார்த்திங்கன்னா இதோ டிஎஃப்டி டிஸ்பிளே வேண்டிய ஃபுல் கன்சோல் யூனிட் எல்லாமே லைட் வச்சுருக்காங்க. ஹார்னு இண்டிகேட்டர் எல்லாமே. ஸோ டிஎஃப்டி கன்சோல்லையும் எல்லா லைட்டும் இருக்குது. நைட்டில் கிளியராக விசிபிளாக இருக்குது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சு ப்ளஸ் எலக்ட்ரிக் ஸ்டார்ட் அதுவும் எரியுது. ஸோ நான் வாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் லைட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பீம் தான் வந்து ஏரியும் டபுள் சைடும். செம்மையாக நைட்டில் விசிபிலிட்டியும் செம்மையாக இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 LED லைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 LED லைட்ஸும் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ நான் இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், எந்த லைட் எரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 லைட் மட்டும்தான் எரியுது. செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே எரியலை. ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த 2 லைட் எரியுது. பட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, டே டைமில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த 2 லைட் மட்டும்தான் எரியும். ஐ மீன் கீழே இருக்கிற ஃபஸ்ட் ரோ மட்டும்தான் எரியும். பட் நைட் டைமில் வந்து அப்படியே உல்ட்டாவாக நடக்குது. மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ 2 மட்டும்தான் எரியுது. ஸோ வாங்க உங்களுக்கு நான் வந்து இது வந்து லோ பீம். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஐபீம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே நண்பா, நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஐபீம் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ ஐபீம் ஆன் ஆனதுனால இருக்கிற எல்லா LED லைட்டு ப்ளஸ்ஸு இந்த ட்ராகன் அது மாதிரி இருக்கிறதும் மொத்தமாக சேர்த்து என்டையர் லைட் கன்சோலும் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே நண்பா, ஸோ டோட்டலாக என்டையர் எல்லா லைட்டுமே எரியுது. நான் உங்களுக்கு வந்து ஐபீம் சுவிட்ச் வந்து ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற 2 லைட்டு ப்ளஸ் இந்த பெண்டுலம் மாதிரி இருக்கிறது மட்டும் எரியுது. ஸோ இப்போ திரும்பி ஆன் பண்ணுறேன். ஸோ இதுதான். ஸோ நைட் டைமில் நீங்கள் ரைட் பண்ணாலும் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த லோ பீமில் தான் போகும். ஸோ அதுதான் ரெக்கமெண்டடு. ஸோ ஐபீம் வேணால் நீங்கள் எப்போனா சப்போஸ் வேணும் அப்படி கேட்டு போகிறதா இருந்தால் ஐபீம் வந்து போட்டு ஆன் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி. ஓகே நண்பா, ஸோ இந்த லைட் எல்லாம் மெயின் லைட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது டபுள் சைடும். ஸோ இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் 3 LED ஸ்ட்ரைப் லைட் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல விசிபிலிட்டி தான் இருக்குது. நான் கூடிய விரைவில் வந்து ஹசார்ட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அது போட்டுனா கண்டிப்பாக செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகே நண்பா, பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்டர் இருக்குது ஆஸ் யூஷுவல் எல்லா பைக்லையும் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கான லைட் இருக்குது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா 3 LED லைட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இது லென்ஸில் வந்து தெரியாது. ஸோ இங்கே 3 LED லைட்ஸ் இருக்குது. இது எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. பிரேக் பிடிச்சாலும் சேம் அதே லைட் தான் எரியும். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக் சைடில் வந்து லைட் இருக்குது. இதுவும் ஃபுல்லி LED லைட்ஸ் தான். இங்கே வந்து இப்போ இனிஷியலாக வந்து லோ பீமில் எரியுது 2. ஆக்சுவலாக இங்கேயும் 3 LED லைட்ஸ் தான் இருக்குது. இங்கே லோ பீம் எரியுது. நான் உங்களுக்கு இப்போ வந்து பிரேக் பிடிச்சி காமிக்கிறேன். அது இப்போ ஐபீம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து பிரேக் பிடிச்சிருக்கேன். ஐபீம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் 2-3 தடவை பிரேக் பிடிச்சி பார்க்குறேன். நீங்கள் வேணால் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான், பிரேக் பிடிச்சோம்னா ஐபீம் வருது, பிரேக் விட்டுட்டோம்னா வந்து லோ பீமுக்கு வந்துடுது. ஸோ இது பேக் சைடு 2 லைட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் இண்டிகேட்டர்ஸும் வந்து சேம் 3 LED ஸ்ட்ரைப் இருக்குது ஈச் லைட்ஸ்லேயும். நான் உங்களுக்கு வேணும்னா இண்டிகேட்டர் போட்டு காமிக்கிறேன் டபுள் சைடும். ஸோ இதுதான். ஓகே நண்பா, இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணாத லோ பீமில் ஐடியலாக இருக்கு சொல்லும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஒரு ஓவரால் வாக் அரவுண்ட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வண்டி இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு வேணா இப்போது நெக்ஸ்ட்டு வந்து விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரன்னிங்கில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வாக் அரவுண்ட் பார்க்கலாம்.
ஓகே நண்பா, இப்போ விசிபிலிட்டி எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கு ஆக்சுவலாக விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வரைக்கும் தெரியுது. இது கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஆக்சுவல் விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் இந்த டெட் எண்ட் வரைக்கும் தெரியுது, இந்த ரோட்டினுடைய டெட் எண்ட் வரைக்கும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் விசிபிலிட்டி. நான் செப்பரேட்டாக வீடியோவும் பண்ணலான்னு இருக்கேன், நைட் ரைடு வீடியோ. ஸோ அது உங்களுக்கு எடுத்து போடுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் இன்னும் நல்லா. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வில் see you in next video. Until then, bye from Shakti.